Hello viewers, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெடி மூவியோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரேக் டவுன். ஆல்ரெடி ஹாலிவுட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி டெட் அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவியை டெடி கூட கம்பேர் பண்ணும்போது அதில் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டி இல்லை. ஆனால் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோட கான்செப்ட் வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்குது. ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன அந்த டெட் மூவியில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெடி பேரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் கேரக்டரோட மோஷன் டேட்டாவை கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அனிமேஷனை அந்த டெடி பேரோட கேரக்டரில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக சிஜிலே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆன டெடியில் சிஜி ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த டெடி பேரோட காஸ்டியூமை வியர் பண்ணிட்டு ஒரு ரியல் கேரக்டரை அதில் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக சிஜியில் அதோட ஹெட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான 3D மாடலை ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கான டெக்ஸ்டர் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா மோஷன் கேப்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த 3D மாடலோட அனிமேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க கிரியேட் பண்ண அந்த 3D ப்ராஜெக்டை ரெண்டர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்குற சிஜி மூவியில் இருக்கிற ஒரு ஃப்ரேமை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 to 6 minutes ஆகும். அப்போ இந்த மூவியில் அந்த டெடி அப்பியர் ஆகிற எல்லா சீனையும் அவங்க ரெண்டர் பண்ணுவாங்க. இந்த ஹோல் சீக்வன்ஸையும் ரெண்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 month கிட்ட டைம் ஆகிடும். ஆனால் ஹாலிவுட்டில் இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவங்க ரெண்டர் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கிரியேட் பண்ணுற அந்த சிஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரெண்டர் ஃபார்மில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். இப்போ டெடி வந்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிற டெட் அளவுக்கு சிஜி ஒர்க்ஸ்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பட்ஜெட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெட் மூவியில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மோஷன் கேப்சர் சூட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 லட்சத்துக்கு மேலே செலவாகும். அதனால இந்த மூவியை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்றது ஒரு யூஷுவலான விஷயமா ஆயிடுச்சு. அதாவது டெட் மூவியில் ஒரு சின்ன சின்ன அட்மாஸ்பியரிக் கேரக்டர்ஸ் கூட சிஜியில் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் அட்மாஸ்பியருக்காக யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டக்கை வந்து ஃபுல்லாகவே சிஜியில் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த ரிகிங் சிஸ்டமை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.